ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன். மார்னிங் ஒரு 100 கொஷின், ஈவினிங் ஒரு 100 கொஷின் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அட்டன் பண்ணி எழுதுங்க. ஒரு 2 days நான் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு ஆன்சர்ஸு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி பெஸ்ட்டு 3 மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மீதிங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு நான் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MRB செஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம MRB செஷனில் more than 25 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் MRB எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான மெடிசன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா சிறு பாம்பு நஞ்சு. ஸோ இதுக்கு என்ன மெடிசன் கொடுப்பாங்க அப்படின்னா வாழைப்பழம், அதுக்கப்புறம் அது கூட ப்ளஸ் 5லேருந்து 10 நெல்லி அளவுக்கு பெருங்காயம், அதுக்கு அடுத்தது என்ன கூழ் கொடுக்கலாம், அதாவது ஃபுட்டு உள்ளே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பால் சாதம், இல்லைனா கேழ்வரகு கஞ்சி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாம்பு ஒரு மாதிரி ஒயிட்டாக நீளமாக இருக்குமா, ஸோ அதே மாதிரி தான் வாழைப்பழமும் நீளமாக ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி அது நாக்கில் இருக்கிற விஷம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதே மாதிரி பெருங்காயத்தோட அந்த கலரும் ரொம்ப சின்னதாக இருக்குமா. ஸோ அதனால் வாழைப்பழம் அது வாய்க்குள்ளே அதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு, அதாவது 10 நெல் அளவுக்கு பெருங்காயத்தை உள்ளே வச்சு நம்ம சாப்பிட்டா அந்த சின்ன பாம்போட நஞ்சு க்யூர் ஆகிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம பாம்பு கடிச்சிட்டா வாயில் நுர வரும். ஸோ அதனால் பால் சாதம் சாப்பிட்டா அது க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா படர்தாமரை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் புழுவெட்டு, அதுக்கப்புறம் பொடுகு, மரு, அதுக்கப்புறம் அம்மை, அக்கி, தழும்பு. ஸோ 1 by 1 எல்லா டிசீஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படர்தாமரை அல்லது படை. ஸோ இதுனா ஒரு ஸ்கின் டிசீஸ், ஓகேவா. அதுக்கு ஸ்கின்னுக்கு நம்ம அமிர்த வெண்ணையும் அதுக்கப்புறம் ப்ளஸ் சிரட்டை தைலத்தையும் நம்ம அந்த மேலே படைக்கு களிம்பாக யூஸ் பண்ணலாம். அது கூட நண்டு கொல்லிச்சாரையும் வண்டு கொல்லிச்சாரையும் நம்ம யூஸ் பண்ணணும். இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அது அப்பியரன்ஸ் பண்ண போகிறது அமிர்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ படர் தாமரை சென்டரில் படர்ந்து இருக்கிற தாமரை சென்டரில் அமிர்தம் மாதிரி இருக்கும், இந்த சின்ன தேன் இருக்குமா, அதனால் அதுக்கு யூஸ் பண்ணுற மெடிசனும் அமிர்த வெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கையில் கீறினால சிரங்கு மாதிரி வந்துடும், அதனால் சிரட்டை தைலம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது படை வருது, ஏதாவது சிரங்கு வருது அப்படின்னா ஏதோ இன்செக்டால் இருக்கும், அதனால் நம்ம வண்டு கொல்லி சாரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இது கூட வேறு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தகரை விதை இல்லைனா அதோட வேர் ப்ளஸ் பழச்சாறு ப்ளஸ் காடி, பழச்சாறு இல்லைனா காடி. பழச்சாறு அப்படின்னு சொல்கிறது எலுமிச்சம் சாறை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தகரை விதையை இலைக்கல்லி சாறில் ஊற வச்சு அது ப்ளஸ் அதோட பசு மோர் இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது புழுவெட்டு. நம்மளுக்கு அங்கங்கே விட்டு 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 முடி இருக்குமா, அதுக்கு அரளி பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா அரளி பால் ப்ளஸ் சிரட்டை, ஓகேவா. நம்மளுக்கு மேலே மண்டையில் தானே, ஸோ தலை, அதனால் சிரட்டை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த சிரட்டையோட தைலம் ப்ளஸ் தேங்காய் நெய் அப்படின்னு சொல்கிறது தேங்காய் எண்ணெய் தான். இது 3த்தையும் நம்ம யூஸ் பண்ணி புழுவெட்டுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொடுகு. பொடுகுக்கு வெள்ளை மிளகு இருக்கு இல்லையா, வெள்ளை மிளகு இல்லைனா நல்ல மிளகு. நல்ல மிளகுன்னு சொல்கிறது பிளாக் பெப்பர் தான். ஸோ ஒயிட் பெப்பரும் யூஸ் பண்ணலாம், பிளாக் பெப்பரும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் நல்லா பாலில் நல்லா அரைச்சி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொடுதலை தைலத்தையும் பொடுகுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொடுகுக்கு பொடுதலை தைலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தைலத்துக்கு கூட ஒரு 150 ml நல்லெண்ணெய் ப்ளஸ் ஒரு 5 கிராம் வேப்பம்பூ ப்ளஸ் ஒரு 8 கிராம் வெல்லம், அதுக்கு அடுத்தது ஒரு பழத்தோல், இது எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மருள், அதாவது ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கருப்பாக தோலில் இருக்கும், பட் பெயின் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மிருதாசிங்கி களிம்பு, ஓகேவா, ப்ளஸ் பிரம்மத்தண்டு பால், அதுக்கு அடுத்தது அமுக்கரா, அதுக்கப்புறம் அதிமதுரம், வசம்பு, சவுக்காரம், சுண்ணாம்பு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதி வரான், ஆதி என்ன பண்ணுறான் அப்படின்னா கம்முன்னு வரான்,
உடனே வாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா செவில் ஒரு அரையறையான். ஸோ அரைஞ்ச உடனே அவனுக்கு உடனே சிங்கம் மாதிரி வந்து பிரம்மையாயிடுது. உடனே அவன் சிங்கம் மாதிரி எப்படி கோவமாக வரான், பட் அவனுக்கு பிரம்மையாடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு சுண்ணாம்பு தரும். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட்ஸ் வீடியோ வேணாலும் இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.